For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். கேபினட் அமைச்சர்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ் இந்திய அரசியலமைப்பின்படி பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள மிக மூத்த மற்றும் அதிகாரம் வாய்ந்த அமைச்சர்களே கேபினட் அமைச்சர்கள் ஆவர். நாட்டின் மிக முக்கியமான துறைகளை போர்ட்ஃபோலியோஸ் இவர்கள் நிர்வகிக்கின்றனர். இவர்களை பற்றிய முழுமையான விவரங்கள் கீழே. கேபினட் அமைச்சர்கள் என்றால் யார்? மத்திய அமைச்சர்கள் குழுவில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 3 வகையான அமைச்சர்கள் உள்ளனர். அதில் மிக உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள் கேபினட் அமைச்சர்கள். அமைச்சரவையின் உட்கரு பாடி, அரசின் கொள்கை முடிவுகளை எடுக்கும் மிக முக்கியமான அதிகாரம் இவர்களிடமே உள்ளது. நேரடி பொறுப்பு, இவர்கள் தங்கள் துறைக்கு முழு பொறுப்பானவர்கள் மற்றும் பிரதமருடன் நேரடியாக கலந்துரையாட கூடியவர்கள். கேபினட் கூட்டங்கள், வாராந்திர அமைச்சரவை கூட்டங்களில் கேபினட் மீட்டிங்ஸ் கலந்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கும் உரிமை இவர்களுக்கு மட்டுமே உண்டு. மற்ற அமைச்சர்கள் அழைக்கப்பட்டால் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். முன்னாள் அதிகாரிகளை கேபினட் அமைச்சர்களாகச் சேர்ப்பது இந்தியாவில் கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்தல் திறம்படவும் திறமையாகவும் மாற உதவும். மதிப்பீடு செய்யுங்கள். முன்னாள் அரசு அதிகாரிகள் பியூரோக்ராட்ஸ் மற்றும் துறைசார் வல்லுநர்களை டெக்னோக்ராட்ஸ் கேபினட் அமைச்சர்களாக நியமிப்பது இந்திய அரசியலில் அண்மைக்காலமாக அதிகரித்து வரும் ஒரு போக்காகும். இது கொள்கை உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றிய விரிவான மதிப்பீடு கீழே. ஆதரவான வாதங்கள், செயல்திறன் மற்றும் நிபுணத்துவம் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர். துறைசார் நிபுணத்துவம் டொமைன் எக்ஸ்பர்டீஸ். அரசு அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட துறையில் வெளியுறவு, நிதி, எரிசக்தி பல தசாப்தங்களாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள். உதாரணமாக டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் முன்னாள் வெளியுறவுச் செயலர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், அஸ்வினி வைஷ்ணவ் முன்னாள் IAS ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் செயல்படுவது அத்துறையின் நுணுக்கங்களை அவர்கள் ஆழமாக பரிந்திருக்க உதவுகிறது. இது கொள்கைகளை துல்லியமாக வகுக்க உதவுகிறது. நிர்வாக அனுபவம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். கோப்புகள் நகரும் விதம், நிர்வாகச் சிக்கல்கள் மற்றும் அதிகாரத்துவ நடைமுறைகள் ரெட் டேபிசம் எங்கு தாமதத்தை ஏற்படுத்தும் என்பது இவர்களுக்கு தெரியும். எனவே ஒரு கொள்கையை வகுக்கும் போதே அதை செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைந்து அமலாக்கத்தை இம்ப்ளிமெண்டேஷன் விரைவுபடுத்த இவர்களால் முடியும். தொழில்முறை அணுகுமுறை ப்ரொஃபஷனல் அப்ரோச். தேர்தல் அரசியல் அல்லது வாக்கு வங்கி அரசியலை காட்டிலும் பணி முடித்தல் டாஸ்க் ஓரியண்டட் என்பதில் இவர்கள் அதிக கவனம் செலுத்துகின்றனர். இது திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்க உதவுகிறது. எதிர்வாதங்கள் மற்றும் சவால்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் சேலஞ்சர்ஸ். மக்கள் தொடர்பின்மை லேக் ஆஃப் கிராஸ்ரூட்ஸ் கனெக்ஷன். பெரும்பாலான முன்னாள் அதிகாரிகள் மாநிலங்களவை ராஜ்ய சபா வழியாகவே அமைச்சர்களாகின்றனர். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இதனால் அடித்தட்டு மக்களின் உணர்வுகள், தேவைகள் மற்றும் கள நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டி இவர்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புள்ளது. ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கும் மக்கள் நாடித்துடிப்பு பல்ஸ் ஆஃப் த பீப்பிள் அறியும் திறன் இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். அதிகாரத்துவ மனநிலை பியூரோக்ராட்டிக் மைண்ட் செட். அதிகாரிகள் பொதுவாக விதிகளுக்கு உட்பட்டு ரூல் பவுண்ட் செயல்பட பழகியவர்கள். அரசியலில் தேவைப்படும் நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் திறன் போல்ட் விஷன் சில நேரங்களில் இவர்களிடம் இல்லாமல் போகலாம். அவர்கள் ஸ்டேட்டஸ் குவோ எனப்படும் தற்போதைய நிலையையே தக்கவைக்க விரும்புவார்களே தவிர புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டுவர தயங்கலாம். ஜனநாயகத் தன்மை குறைதல். அதிகாரிகள் அமைச்சர்களாவதை அதிகம் ஊக்குவித்தால் அது மக்களாட்சியை டெமோக்ரசி, வல்லுநர் ஆட்சி, டெக்னோக்ரசி போல மாற்றிவிடும் அபாயம் உள்ளது. மக்கள் பிரதிநிதிகளே மக்களின் குறைகளை தீர்க்க வல்லவர்கள். சிறந்த எடுத்துக்காட்டுகள். வெற்றி. மன்மோகன் சிங் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் நிதியமைச்சராக 1991 இல் பொருளாதாரச் சீர்திருத்தங்களை கொண்டுவந்தார்.
அவரது நிபுணத்துவம் இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றியது. தற்காலம் ஹர்தீப் சிங் பூரி முன்னாள் IFS நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். முடிவுரை: முன்னாள் அதிகாரிகளை அமைச்சர்களாக்குவது நிர்வாகத்திறனை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். ஆனால் அது மட்டுமே தீர்வாகாது. சிறந்த ஆட்சி முறைக்கு குட் கவர்னன்ஸ், அரசியல்வாதிகளின் மக்கள் தொடர்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையும் அதிகாரிகளின் நிபுணத்துவமும் இணைந்த கலவை தேவை. அதிகாரிகளை அமைச்சர்களாக்கும் போது அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பார்வையையும் வளர்த்துக் கொள்வது அவசியம். சுருக்கமாகச் சொன்னால், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி கூட்டல் துறைசார் வல்லுநர் அதிகாரி என்ற கலவையே இந்தியாவிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். Inducting ex-bureaucrats as cabinet ministers can help policy making and implementation become effective and efficient in India. Evaluate: முன்னாள் அதிகாரிகளை கேபினட் அமைச்சர்களாகச் சேர்ப்பது இந்தியாவில் கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்தல் திறம்படவும் திறமையாகவும் மாற உதவும். மதிப்பீடு செய்யுங்கள். Inducting ex-bureaucrats as cabinet ministers can have both positive and negative impacts on policy making and implementation in India. முன்னாள் அதிகாரிகளை கேபினட் அமைச்சர்களாகச் சேர்ப்பது இந்தியாவில் கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்தலில் நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும். பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ்: நேர்மறையான தாக்கங்கள். Administrative experience. Ex-bureaucrats bring valuable administrative experience and knowledge of government functioning. It can help in effective policy making and implementation. நிர்வாக அனுபவம்: முன்னாள் அதிகாரிகள் மதிப்புமிக்க நிர்வாக அனுபவத்தையும் அரசாங்க செயல்பாடுகள் பற்றிய அறிவையும் கொண்டு வருகிறார்கள். இது பயனுள்ள கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்தலுக்கு உதவும். Understanding of government machinery: they are familiar with the government machinery and can navigate the system efficiently. It ensures that policies are implemented effectively. அரசு இயந்திரத்தை பற்றிய புரிதல்: அவர்கள் அரசு இயந்திரத்தை நன்கு அறிந்திருக்கிறார்கள் மற்றும் அமைப்பை திறமையாக வழிநடத்த முடியும். கொள்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறார்கள். Technical expertise: ex-bureaucrats often have technical expertise in specific areas, such as economics, finance, or public policy. It can inform policy decisions. தொழில்நுட்ப நிபுணத்துவம்: முன்னாள் அதிகாரிகள் பெரும்பாலும் பொருளாதாரம், நிதி அல்லது பொதுக் கொள்கை போன்ற குறிப்பிட்ட துறைகளில் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை கொண்டுள்ளனர். அவை கொள்கை முடிவுகளை தெரிவிக்க முடியும். நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்: எதிர்மறை தாக்கங்கள். Lack of political accountability. Ex-bureaucrats may not be directly accountable to the people. It can lead to a lack of transparency and accountability in decision making. அரசியல் பொறுப்புக்கூறல் இல்லாமை: முன்னாள் அதிகாரிகள் மக்களுக்கு நேரடியாக பொறுப்புக்கூறாமல் இருக்கலாம். இது முடிவெடுப்பதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமைக்கு வழிவகுக்கும். Limited representation. Ex-bureaucrats may not have the same level of representation or connection with the people as elected representatives. It can lead to policies that are not responsive to public needs. வரையறுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம்: தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைப் போலவே முன்னாள் அதிகாரிகளுக்கும் மக்களுடன் அதே அளவிலான பிரதிநிதித்துவம் அல்லது தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். இது பொது தேவைகளுக்கு பதிலளிக்காத கொள்கைகளுக்கு வழிவகுக்கும். Resistance to change. Ex-bureaucrats may be resistant to change and may bring a conservative approach to policy making. It can hinder innovative solutions. மாற்றத்திற்கு எதிர்ப்பு: முன்னாள் அதிகாரிகள் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் மற்றும் கொள்கை வகுப்பதில் பழமைவாத அணுகுமுறையை கொண்டு வரலாம். இது புதுமையான தீர்வுகளை தடுக்கலாம். Impact on policy making. கொள்கை வகுப்பில் தாக்கம். Informed decision making. Ex-bureaucrats can bring informed decision making to the policy making process, drawing on their experience and expertise. அறிவார்ந்த முடிவெடுத்தல்: முன்னாள் அதிகாரிகள் தங்கள் அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி கொள்கை உருவாக்கும் செயல்முறைக்கு அறிவார்ந்த முடிவெடுப்பதை கொண்டு வர முடியும்.
Balanced perspective. They can provide a balanced perspective, taking into account the long-term implications of policy decisions. சமச்சீர் பார்வை. கொள்கை முடிவுகளின் நீண்டகால தாக்கங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு சமநிலையான கண்ணோட்டத்தை வழங்க முடியும். Impact on implementation. செயல்படுத்தலில் தாக்கம். Effective implementation. Bureaucrats can ensure effective implementation of policies, leveraging their knowledge of government machinery and administrative experience. பயனுள்ள செயல்படுத்தல். முன்னாள் அதிகாரிகள் அரசு இயந்திரம் மற்றும் நிர்வாக அனுபவத்தை பற்றிய அவர்களின் அறிவை பயன்படுத்தி கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்ய முடியும். Streamlined processes. They can help streamline processes and ensure that policies are implemented in a timely and efficient manner. நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகள். அவை செயல்முறைகளை நெறிப்படுத்தவும் கொள்கைகள் சரியான நேரத்தில் மற்றும் திறமையான முறையில் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும் உதவும். Conclusion. Inducting bureaucrats as cabinet ministers can bring valuable experience and expertise to policy making and implementation. However, it is essential to ensure that they are accountable to the people and work in conjunction with elected representatives to ensure that policies are responsive to public needs. A balanced approach that utilizes the strengths of both officials and elected representatives will lead to more effective and efficient governance. முன்னாள் அதிகாரிகளை அமைச்சரவை அமைச்சர்களாக சேர்ப்பது கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்தலில் மதிப்புமிக்க அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் கொண்டுவர முடியும். இருப்பினும் அவர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்களாக இருப்பதை உறுதி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் இணைந்து செயல்படுவது கொள்கைகள் பொதுத் தேவைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வது அவசியம். அதிகாரிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருவரின் பலங்களையும் பயன்படுத்தும் ஒரு சமநிலையான அணுகுமுறை மிகவும் பயனுள்ள மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும். அமைச்சரவையின் அளவு அரசாங்க பணிகளை நியாயப்படுத்தும் அளவுக்கு பெரியதாகவும் பிரதமர் ஒரு குழுவாக நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு பெரியதாகவும் இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தின் செயல்திறன் அமைச்சரவையின் அளவிற்கு எவ்வளவு தூரம் நேர்மாறாக தொடர்புடையது? விவாதிக்கவும். அமைச்சரவையின் அளவுக்கும் சைஸ் ஆஃப் த கேபினெட் அரசாங்கத்தின் செயல்திறனுக்கும் எஃபிஷியன்சி இடையே ஒரு எதிர்விகித தொடர்பு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக பொதுவான நிர்வாகவியல் கோட்பாடு கூறுகிறது. அதாவது அமைச்சரவை பெரிதாக இருக்கும்போது முடிவெடுக்கும் வேகம் குறையலாம், மாறாக அமைச்சரவை சிறியதாக இருக்கும்போது வேகம் அதிகரிக்கலாம். அமைச்சரவை அரசாங்க பணிகளை செய்யும் அளவுக்கு பெரியதாகவும் ஆனால் ஒரு குழுவாகச் செயல்படும் அளவுக்கு சிறியதாகவும் இருக்க வேண்டும் என்ற கூற்றை அடிப்படையாகக் கொண்டு இந்த விவாதத்தை 3 கோணங்களில் அணுகலாம். அமைச்சரவை அளவு மற்றும் செயல்திறன். எதிர்விகித தொடர்பு ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். பெரிய அமைச்சரவையால் ஏற்படும் நிர்வாகச் சிக்கல்கள் சிறிய அமைச்சரவையின் அவசியத்தை உணர்த்துகின்றன. விரைவான முடிவெடுத்தல் ஸ்பீடி டிசிஷன் மேக்கிங். சிறிய குழுவில் விவாதங்கள் விரைவாக நடக்கும். ஒருமித்த கருத்தை கன்சென்சஸ் எட்டுவது எளிது. அவசர காலங்களில் போர் பேரிடர் முடிவெடுக்க சிறிய குழுவே சிறந்தது. பெரிய குழுவில் விவாதங்கள் நீண்டு முடிவுகள் தாமதமாகும். ஒருங்கிணைப்பு பெட்டர் கோஆர்டினேஷன். அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது அவர்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் தெளிவாக இருக்கும். பெரிய அமைச்சரவையில் யாகை துறைகளுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இடையே ஒருங்கிணைப்பு குறைந்து முரண்பாடுகள் எழும் வாய்ப்பு அதிகம். ரகசியம் காத்தல் சீக்ரெசி. அமைச்சரவை முடிவுகள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ரகசியங்கள் கசிவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. உட்கரு அமைச்சரவை என கேபினெட் உருவாக்கம். அமைச்சரவை மிகப் பெரிதாக ஜம்போ கேபினெட் மாறும்போது பிரதமர் முக்கியமான முடிவுகளை எடுக்க ஒரு சிறிய அதிகாரப்பூர்வமற்ற குழுவை கிச்சன் கேபினெட் or இன கேபினெட் நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது முறையான அமைச்சரவையின் முக்கியத்துவத்தை குறைத்துவிடும். பெரிய அமைச்சரவையின் தேவை நடைமுறை யதார்த்தங்கள் பிராக்டிக்கல் நெசசிட்டி ஃபார் லார்ஜர் கேபினெட்ஸ். அதே சமயம் செயல்திறன் என்பது வெறும் வேகத்தை மட்டும் சார்ந்ததல்ல. இந்தியாவின் பன்முகத்தன்மையை கருத்தில் கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அமைச்சரவை சிறியதாக இருக்க முடியாது.
பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன். இந்தியா போன்ற பரந்த நாட்டில் பிராந்தியங்கள், சாதிகள், மதங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டியது அவசியம். இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் அனைத்து மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் அவசியம். பணிச்சுமை ஒர்க்லோட். நவீன அரசாங்கத்தின் பணிகள் மிகவும் சிக்கலானவை. ஒரு அமைச்சரிடம் பல துறைகளை ஒப்படைத்தால் ஓவர்பர்டன், அவரால் எந்த துறையிலும் முழு கவனம் செலுத்த முடியாது. இதுவும் செயல்திறனை பாதிக்கும். அரசியல் நிலைத்தன்மை பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி. கூட்டாட்சி அரசியலில் கோalition பாலிடிக்ஸ், கூட்டணிக் கட்சிகளை திருப்திப்படுத்த அமைச்சர் பதவிகள் தேவைப்படுகின்றன. இதைச் செய்யாவிட்டால் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்படும். நிலையற்ற அரசு என்பது மிகப்பெரிய செயல்திறன் குறைபாடாகும். அரசியலமைப்பு தீர்வு. 91வது சட்டத்திருத்தம் 2003 நிர்வாகச் சீர்கேடுகளை தடுக்கவும், ஜம்போ அமைச்சரவைகளை ஜம்போ கேபினட்ஸ் தவிர்க்கவும் இந்திய நாடாளுமன்றம் ஒரு வரம்பை நிர்ணயித்துள்ளது. விதி. மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பிரதமருடன் சேர்த்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காட்டிற்கு 15 விழுக்காடு மிகாமல் இருக்க வேண்டும். இது அமைச்சரவையின் அளவை கட்டுக்குள் வைத்து செயல்திறனை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாகும். முடிவுரை. அரசாங்கத்தின் செயல்திறன் என்பது அமைச்சரவையின் அளவை மட்டுமே சார்ந்ததல்ல, அது உகந்த அளவு ஆப்டிமல் சைஸ் சார்ந்தது. மிகப்பெரிய அமைச்சரவை முடிவெடுப்பதை தாமதப்படுத்தும். மிகச்சிறிய அமைச்சரவை நிர்வாகச் சுமையை அதிகரிக்கும் மற்றும் ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை குறைக்கும். எனவே குறைந்தபட்ச அரசு, அதிகபட்ச நிர்வாகம், மினிமம் கவர்ன்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தேவையற்ற அமைச்சகங்களை இணைத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைச்சரவையின் அளவை அளவாக வைத்துக்கொள்வதே சிறந்த செயல்திறனுக்கு வழிவகுக்கும். The size of the cabinet should be as big as governmental work justifies and as big as the Prime Minister can manage as a team. How far the efficacy of a government then is inversely related to the size of the cabinet? Discuss. அமைச்சரவையின் அளவு அரசாங்க பணிகளை நியாயப்படுத்தும் அளவுக்கு பெரியதாகவும், பிரதமர் ஒரு குழுவாக நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு பெரியதாகவும் இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தின் செயல்திறன் அமைச்சரவையின் அளவிற்கு எவ்வளவு தூரம் நேர்மாறாக தொடர்புடையது? விவாதிக்கவும். The size of a cabinet can significantly impact its efficacy. A larger cabinet can lead to ஒரு அமைச்சரவையின் அளவு அதன் செயல்திறனை கணிசமாக பாதிக்கும். ஒரு பெரிய அமைச்சரவை coordination challenges. More ministers can result in increased coordination problems, making it harder to achieve consensus and make decisions. ஒருங்கிணைப்பு சவால்கள். அதிக அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பு சிக்கல்களை அதிகரிக்க வழிவகுக்கும், இதனால் ஒருமித்த கருத்தை அடைவது மற்றும் முடிவுகளை எடுப்பது கடினமாக்கும். Communication breakdowns. Larger cabinets can lead to communication breakdowns, potentially resulting in misunderstandings and inefficiencies. தகவல் தொடர்பு முறிவுகள். பெரிய அமைச்சரவைகள் தகவல் தொடர்பு முறிவுகளுக்கு வழிவகுக்கும், இது தவறான புரிதல்கள் மற்றும் திறமையின்மைக்கு வழிவகுக்கும். Diluted accountability. With more ministers, accountability may become diluted, making it harder to pinpoint responsibility for decisions. நீர்த்த பொறுப்புக்கூறல். அதிக அமைச்சர்களுடன் பொறுப்புக்கூறல் நீர்த்துப் போகக்கூடும், இதனால் முடிவுகளுக்கான பொறுப்பை சுட்டிக்காட்டுவது கடினமாகிவிடும். Increased bureaucracy. Larger cabinets often require more administrative support, potentially leading to increased bureaucracy and red tape. அதிகரித்த அதிகாரத்துவம். பெரிய அமைச்சரவைகளுக்கு பெரும்பாலும் அதிக நிர்வாக ஆதரவு தேவைப்படுகிறது, இது அதிகாரத்துவம் மற்றும் சிவப்பு நாடாவை அதிகரிக்க வழிவகுக்கும். On the other hand, a smaller cabinet can மறுபுறம், ஒரு சிறிய அமைச்சரவை enhance decision making. Smaller cabinets can facilitate faster decision making and more effective communication. முடிவெடுப்பதை மேம்படுத்துதல். சிறிய அமைச்சரவைகள் விரைவான முடிவெடுப்பதையும் மிகவும் பயனுள்ள தகவல் தொடர்பையும் எளிதாக்கும். Improve accountability. With fewer ministers, accountability can be more clearly defined, and individuals can be held more responsible for their actions. பொறுப்புணர்வை மேம்படுத்துதல்.
குறைவான அமைச்சர்களை கொண்டு பொறுப்புக்கூறலை இன்னும் தெளிவாக வரையறுக்க முடியும். மேலும் தனிநபர்கள் தங்கள் செயல்களுக்கு அதிக பொறுப்பேற்க முடியும். Increase efficiency. Smaller cabinets can lead to more efficient use of resources and a more streamlined approach to governance. செயல்திறனை அதிகரித்தல் சிறிய அமைச்சரவைகள் வளங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்துவதற்கும் நிர்வாகத்திற்கு மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட அணுகுமுறைக்கும் வழிவகுக்கும். The ideal size of a cabinet depends on various factors. ஒரு அமைச்சரவையின் சிறந்த அளவு பல்வேறு காரணிகளை பொறுத்தது. Nature of government. Parliamentary systems often require larger cabinets to accommodate diverse interests and coalition partners. அரசாங்கத்தின் தன்மை பல்வேறு நலன்கள் மற்றும் கூட்டணி கூட்டாளர்களை இடமளிக்க பாராளுமன்ற அமைப்புகள் பெரும்பாலும் பெரிய அமைச்சரவைகளை கோருகின்றன. Scope of government. Governments with broader responsibilities may require larger cabinets to manage various portfolios effectively. அரசாங்கத்தின் நோக்கம் பரந்த பொறுப்புகளை கொண்ட அரசாங்கங்களுக்கு பல்வேறு இலாகாக்களை திறம்பட நிர்வகிக்க பெரிய அமைச்சரவைகள் தேவைப்படலாம். Leadership style. The Prime Minister's leadership style and ability to manage a team also influence the optimal cabinet size. தலைமைத்துவ பாணி பிரதமரின் தலைமைத்துவ பாணி மற்றும் ஒரு குழுவை நிர்வகிக்கும் திறன் ஆகியவை உகந்த அமைச்சரவை அளவையும் பாதிக்கின்றன. Conclusion. While there is no one-size-fits-all answer to the ideal cabinet size, a smaller cabinet can often be more effective in terms of decision-making, accountability, and efficiency. However, the specific context and needs of a government must be considered when determining the optimal cabinet size. சிறந்த அமைச்சரவை அளவிற்கு ஒரே மாதிரியான பதில் இல்லை என்றாலும் முடிவெடுப்பது பொறுப்புக்கூறல் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு சிறிய அமைச்சரவை பெரும்பாலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் உகந்த அமைச்சரவை அளவை தீர்மானிக்கும் போது ஒரு அரசாங்கத்தின் குறிப்பிட்ட சூழல் மற்றும் தேவைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட எம்பி-களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பல ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. இதன் விளைவாக கொள்கை பிரச்சினைகள் குறித்த ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பொதுவாக காணப்படுவதில்லை. வேறுபட்ட நோக்கத்துடன் சட்டமாக்கப்பட்ட கட்சித்தாவல் தடைச் சட்டத்திற்கு இது எவ்வளவு தூரம் காரணமாக இருக்கலாம்? ஆம், இது மிகச் சரியான மற்றும் ஆழ்ந்த கவலையளிக்கக்கூடிய ஒரு அவதானிப்பு. 1985ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கட்சித்தாவல் தடைச் சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூல் அரசியல் நிலைத்தன்மையை உருவாக்கும் நன்னோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் அது தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இண்டிவிஜுவல் எம்பிஎஸ் சுதந்திரத்தை பறித்து அவர்களை வெறும் எண்ணிக்கையாக ஹெட் கவுண்ட் மாற்றிவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. இது நாடாளுமன்ற விவாதங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விரிவாக காண்போம். கொறடா உத்தரவின் பிடி டெரினி ஆஃப் த விப் விதி. ஒரு கட்சியின் கொறடா விப் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு எதிராக ஒரு எம்பி வாக்களித்தாலோ அல்லது அவையை புறக்கணித்தாலோ கட்சித்தாவல் தடைச் சட்டத்தின் கீழ் அவர் தனது பதவியை இழப்பார். விளைவு: ஒரு மசோதா அல்லது கொள்கை தனது தொகுதி மக்களுக்கு எதிரானது என்று ஒரு எம்பி கருதினாலும் அல்லது தனது மனசாட்சிக்கு விரோதமானது என்று உணர்ந்தாலும் அவர் தன் கட்சி தலைமை சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும். இதனால் எம்பி-க்கள் தங்கள் சொந்த கருத்தை பதிவு செய்யும் உரிமை ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் முழுமையாக பறிக்கப்படுகிறது. வாக்களிக்கும் இயந்திரங்களாக மாறிய எம்பி-க்கள். முன்னக்காலத்தில் நாடாளுமன்ற விவாதங்களின் அடிப்படையில் எம்பி-க்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் சூழல் இருந்தது. சிறந்த விவாதங்கள் முடிவுகளை மாற்றியமைக்கும். ஆனால் இன்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன்பே யார் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பது கட்சி தலைமையால் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இதனால் அவையில் நடக்கும் விவாதங்கள் வெறும் சடங்காக மாறிவிடுகின்றன.
எம்.பி.க்களின் பணி அவையில் விவாதிப்பது என்பதிலிருந்து கட்சித் தலைமைக்கு தலையாட்டுவது என்று சுருங்கிவிட்டது. பொறுப்புடைமை மாற்றம் ஷிஃப்ட் இன் அக்கவுண்டபிலிட்டி. மக்களாட்சி தத்துவத்தின்படி ஒரு எம்பி தனது தொகுதி மக்களுக்கே பொறுப்புடையவர். ஆனால் கட்சித் தாவல் தடைச் சட்டத்தினால் எம்பி.க்களின் விசுவாசம் தொகுதி மக்களை விட்டு கட்சித் தலைமைக்கு பார்ட்டி ஹைகமாண்ட் மாறிவிட்டது. மக்களுக்கு பதில் சொல்வதை விட கட்சித் தலைவரை கோபப்படுத்தாமல் இருப்பது முக்கியம் என்ற நிலை உருவாகிவிட்டது. இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையையே ஆட்டங்காணச் செய்கிறது. செயற்குழுவின் ஆதிக்கம் எக்ஸெக்யூட்டிவ் டாமினன்ஸ். நாடாளுமன்ற முறையில் நிர்வாகத்தை அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவது நாடாளுமன்றத்தின் பணியாகும். ஆனால் ஆளுங்கட்சி எம்பி.க்கள் அனைவரும் கட்டாயம் அரசாங்கத்தை ஆதரித்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருப்பதால் நாடாளுமன்றத்தால் அமைச்சரவையை திறம்பட கேள்வி கேட்க முடிவதில்லை. நிர்வாகத்துறை சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. வேறுபாடும் கருத்துகளும் ஆக்கப்பூர்வ விவாதமும் லேக் ஆஃப் டிசென்ட். ஆக்கப்பூர்வமான விவாதம் என்பது சொந்த கட்சிக்குள்ளேயே எழும் மாற்றுக் கருத்துக்களையும் உள்ளடக்கியது. உதாரணமாக நேரு காலத்தில் காங்கிரஸ் எம்பி.க்களே நேருவின் கொள்கைகளை அவையில் விமர்சித்துள்ளனர். இன்று சொந்த கட்சியை விமர்சிப்பது கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதனால் விவாதங்களில் ஆழம் குறைந்து வெறும் அரசியல் கூச்சல்களாக அவை மாறிவிடுகின்றன. முடிவுரை மற்றும் தீர்வு. கட்சித் தாவல் தடைச் சட்டம் அரசை காப்பாற்றியது, ஆனால் நாடாளுமன்றத்தை பலவீனப்படுத்தியது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனைச் சரிசெய்ய பல நிபுணர்கள் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி உட்பட பரிந்துரைப்பது. கட்சித் தாவல் தடைச் சட்டத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மற்றும் பண மசோதா மணி பில் போன்ற ஆட்சியின் இருப்பு தொடர்பான வாக்கெடுப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சாதாரண மசோதாக்கள் மற்றும் கொள்கை விவாதங்களில் எம்பி.க்களுக்கு சுதந்திரமாகச் செயல்படவும் வாக்களிக்கவும் அனுமதி வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாடாளுமன்றம் மீண்டும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களின் களமாக மாறும். The role of individual MPs members of parliament has diminished over the years, and as a result healthy constructive debates on policy issues are not usually witnessed. How far can this be attributed to the anti-defection law which was legislated but with a different intention? தனிப்பட்ட எம்பி.க்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பல ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. இதன் விளைவாக கொள்கை பிரச்சினைகள் குறித்த ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பொதுவாக காணப்படுவதில்லை. வேறுபட்ட நோக்கத்துடன் சட்டமாக்கப்பட்ட கட்சித்தாவல் தடைச் சட்டத்திற்கு இது எவ்வளவு தூரம் காரணமாக இருக்கலாம்? The Anti-Defection Law, introduced in 1985 through the 52 ND Amendment Act, aimed to prevent political defections and ensure government stability. However, it has had unintended consequences on parliamentary democracy. 52வது திருத்தச் சட்டத்தின் மூலம் 1985 அறிமுகப்படுத்தப்பட்ட கட்சித்தாவல் தடைச் சட்டம் அரசியல் கட்சித்தாவல்களை தடுக்கவும் அரசாங்க ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் நோக்கமாக கொண்டது. இருப்பினும் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. Impact on individual MPs. தனிப்பட்ட எம்பி.க்கள் மீதான தாக்கம். Restricting free speech. The law restricts MPs from expressing dissenting opinions, forcing them to vote along party lines. This has turned MPs into mere party mouthpieces, stifling healthy debates and intra-party democracy. பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துதல். இந்த சட்டம் எம்பி.க்கள் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவதை தடுக்கிறது, கட்சி அடிப்படையில் வாக்களிக்க கட்டாயப்படுத்துகிறது. இது எம்பி.க்களை வெறும் கட்சி ஊதுகுழல்களாக மாற்றியுள்ளது, ஆரோக்கியமான விவாதங்களையும் கட்சிக்குள் நடக்கும் ஜனநாயகத்தையும் முடக்கியுள்ளது. Centralization of power. The law centralizes power in the hands of party leadership, making MPs accountable primarily to their parties rather than their constituents. அதிகாரத்தை மையப்படுத்துதல். சட்டம் கட்சித் தலைமையின் கைகளில் அதிகாரத்தை மையப்படுத்துகிறது, எம்பி.க்களை முதன்மையாக அவர்களின் தொகுதிகளுக்கு பதிலாக அவர்களின் கட்சிகளுக்கு பொறுப்பு கூற வைக்கிறது. Neglect of constituency issues. MPs may prioritize party interests over constituency issues.
லீடிங் டு நெக்லெக்ட் ஆஃப் லோக்கல் கன்சர்ன்ஸ். தொகுதி பிரச்சினைகளை புறக்கணித்தல். எம்பி-க்கள் தொகுதி பிரச்சினைகளை விட கட்சி நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கலாம், இது உள்ளூர் கவலைகளை புறக்கணிக்க வழிவகுக்கிறது. கான்சிக்வன்சஸ் ஆன் பார்லிமெண்டரி டெமோக்ரசி. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்படும் விளைவுகள். Stifling debate. The law has stifled meaningful discussions and constructive debates in Parliament, leading to a lack of diverse perspectives. விவாதத்தை அடக்குதல். இந்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் அர்த்தமுள்ள விவாதங்களையும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் முடக்கியுள்ளது, இதனால் பல்வேறு கண்ணோட்டங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. Undermining representative democracy. By binding legislators to party lines, the law undermines the representative function of Parliament, disconnecting MPs from their constituents. பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சிக் கோடுகளுடன் பிணைப்பதன் மூலம் சட்டம் நாடாளுமன்றத்தின் பிரதிநிதித்துவ செயல்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது, MP-க்களை அவர்களின் தொகுதி மக்களிடமிருந்து துண்டிக்கிறது. Need for reform. சீர்திருத்தத்திற்கான தேவை. To address these issues, reforms are necessary to balance party discipline with individual freedom and constructive debate. இந்த பிரச்சினைகளை தீர்க்க கட்சி ஒழுக்கத்தை தனிநபர் சுதந்திரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதத்துடன் சமநிலைப்படுத்த சீர்திருத்தங்கள் அவசியம். Potential solutions. சாத்தியமான தீர்வுகள். Independent tribunal mechanism. Establishing a neutral tribunal to decide disqualification pleas. சுயாதீன தீர்ப்பாய பொறிமுறை. தகுதி நீக்க மனுக்களை முடிவு செய்ய ஒரு நடுநிலை தீர்ப்பாயத்தை நிறுவுதல். Statutory timeline for decision. Setting a maximum of 60 days to decide defection cases. முடிவுக்கான சட்டப்பூர்வ காலக்கெடு. கட்சி விலகல் வழக்குகளை தீர்மானிக்க அதிகபட்சம் 60 நாட்கள் வரை நிர்ணயித்தல். Limiting disqualification. Disqualification should be limited to cases where an MP voluntarily gives up membership or votes against party lines in confidence and no confidence motions. தகுதி நீக்கத்தை வரம்பிடுதல். ஒரு MP தானாக முன்வந்து உறுப்பினர் பதவியை கைவிடும் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களில் கட்சி கோடுகளுக்கு எதிராக வாக்களிக்கும் வழக்குகளுக்கு மட்டுமே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். Ultimately, while the anti-defection law has contributed to government stability, its impact on individual MPs and parliamentary democracy necessitates careful review and reform to ensure a more vibrant and dynamic democracy. இறுதியாக, கட்சி விலகல் எதிர்ப்புச் சட்டம் அரசாங்க ஸ்திரத்தன்மைக்கு பங்களித்திருந்தாலும் தனிப்பட்ட MP-க்கள் மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான அதன் தாக்கம் மிகவும் துடிப்பான மற்றும் துடிப்பான ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கு கவனமாக மதிப்பாய்வு செய்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அரசியலமைப்பின் 105வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பாராளுமன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்களின் அதிகாரங்கள், சலுகைகள் மற்றும் விலக்குகள் அதிக எண்ணிக்கையிலான குறியிடப்படாத மற்றும் கணக்கிடப்படாத சலுகைகளை தொடர இடமளிக்கிறது. பாராளுமன்ற சலுகைகள் சட்ட குறியீடாக்கம் இல்லாததற்கான காரணங்களை மதிப்பிடுங்கள். இந்த பிரச்சினையை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம்? இந்திய அரசியலமைப்பின் 105வது பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற குழுக்களுக்கும் சில அதிகாரங்களையும் சலுகைகளையும் பிரிவிலேஜஸ் வழங்குகிறது. ஆனால் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்தச் சலுகைகள் ஒரு தனிச் சட்டமாக தொகுக்கப்படவில்லை, அன்கோடிஃபைட். இதற்கான காரணங்களையும் இதிலிருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிகளையும் கீழே காண்போம். நாடாளுமன்றச் சலுகைகள் தொகுக்கப்படாததற்கான காரணங்கள். இதற்கு பின்னால் உள்ள முதன்மையான காரணம் அரசியல் மற்றும் சட்ட ரீதியானது. நீதி புனராய்வு பயம், fear of judicial review, இதுவே மிக முக்கியமான காரணம். தற்போதைய நிலையில் நாடாளுமன்றச் சலுகைகள் அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கருதப்படுகின்றன. ஒருவேளை நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி சலுகைகளை தொகுத்தால் அது ஒரு சாதாரண சட்டமாக ஆர்டினரி லா மாறிவிடும்.
அரசியலமைப்பு பிரிவு 13 அன்படி எந்தவொரு சட்டமும் அடிப்படை உரிமைகளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முரணாக இருந்தால் நீதிமன்றம் அதைச் செல்லாது என்று அறிவிக்க முடியும். எனவே சலுகைகளை சட்டமாக மாற்றினால் அவை அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பட்டதாகிவிடும், நீதிமன்றங்களின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்று நாடாளுமன்றம் அஞ்சுகிறது. நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி. சலுகைகளை எழுத்துப்பூர்வமாக தொகுத்துவிட்டால் அவை வரையறுக்கப்பட்டுவிடும். எதிர்காலத்தில் எழும் புதிய எதிர்பாராத சூழல்களை கையாள்வது கடினமாகிவிடும் என்று நாடாளுமன்றம் கருதுகிறது. வரையறுக்கப்படாத நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப அவையே முடிவெடுக்கலாம். நாடாளுமன்றத்தின் மேலாதிக்கம். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையை பின்பற்றி இந்திய நாடாளுமன்றமும் தனது விவகாரங்களில் தானே இறுதி எஜமானாக மாஸ்டர் ஆஃப் இட்ஸ் ஓன் ஹவுஸ் இருக்க விரும்புகிறது. நீதிமன்ற தலையீட்டை அது விரும்புவதில்லை. சலுகைகள் தொகுக்கப்படாததால் ஏற்படும் விளைவுகள். பத்திரிகை சுதந்திர பாதிப்பு. எது சலுகை மீறல் என்று தெளிவாக இல்லாததால் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் நாடாளுமன்றத்தை விமர்சிக்கத் தயங்குகிறார்கள். சில நேரங்களில் நியாயமான விமர்சனங்கள் கூட அவை உரிமை மீறல், பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ் என்று கருதப்பட்டு தண்டிக்கப்படுகின்றன. தன்னிச்சையான அதிகாரம். உறுப்பினர்கள் அல்லது அவை தலைவர் தன்னிச்சையாகச் செயல்பட இது வழிவகுக்கிறது. இப்பிரச்சினையை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம்? ஜனநாயகத்தில் எந்த அதிகாரமும் வரம்பட்டதாக இருக்கக்கூடாது. பின்வரும் வழிகளில் இதைச் சீரமைக்கலாம். ஆஸ்திரேலிய முறை. ஆஸ்திரேலியன் மாடல். ஆஸ்திரேலியா தனது நாடாளுமன்றச் சலுகைகளை 1987 இல் சட்டமாக தொகுத்துள்ளது. அதே சமயம் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் காத்துள்ளது. இந்தியாவும் ஒரு விரிவான சட்டத்தை இயற்றி எவையெல்லாம் சலுகைகள், எவையெல்லாம் மீறல்கள் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். அரசியலமைப்பு திருத்தம். அடிப்படை உரிமைகளுக்கும் குறிப்பாக பேச்சுரிமை பிரிவு 19, நாடாளுமன்றச் சலுகைகளுக்கும் பிரிவு 105 இடையே மோதல் ஏற்படும்போது எது மேலோங்கி நிற்கும் என்பதை தெளிவுபடுத்த ஓர் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும். நீதித்துறையின் சமன்பாடு. ஜுடிஷியல் பேலன்ஸ். சலுகைகள் சட்டமாக்கப்படாவிட்டாலும் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்புகள் மூலம் வரம்புகளை நிர்ணயிக்க வேண்டும். உதாரணம், ராஜா ராம்பால் வழக்கு 2007 இல் நாடாளுமன்றச் சலுகைகள் நீதிப்புனராய்வுக்கு அப்பாற்பட்டவை அல்ல என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுபோன்ற தீர்ப்புகள் மூலம் ஒரு சமநிலையை பேணலாம். அவை உரிமைக்குழுவின் சீர்திருத்தம். சலுகை மீறல் புகார்களை விசாரிக்கும் அவை உரிமைக்குழு பிரிவிலேஜஸ் கமிட்டி அரசியல் ரீதியாகச் செயல்படாமல் நீதித்துறை போன்ற நடுநிலைத்தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முடிவுரை. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா நடைபெறும் ஒரு நாட்டில் கணக்கிடப்படாத சலுகைகள் இருப்பது ஆரோக்கியமானது அல்ல. நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கச் சலுகைகள் தேவைதான், ஆனால் அவை குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை நசுக்கும் ஆயுதமாக மாறிவிடாமல் இருக்க அவற்றை வரன்முறைப்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகும். The powers, privileges and immunities of Parliament and its members, as envisaged in Article 105 of the Constitution, leave room for a large number of uncodified and unenumerated privileges to continue. Assess the reasons for the absence of legal codification of the parliamentary privileges. How can this problem be addressed? அரசியலமைப்பின் 105வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பாராளுமன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்களின் அதிகாரங்கள், சலுகைகள் மற்றும் விலக்குகள் அதிக எண்ணிக்கையிலான குறியிடப்படாத மற்றும் கணக்கிடப்படாத சலுகைகளை தொடர இடமளிக்கிறது. பாராளுமன்ற சலுகைகள் சட்ட குறியீடாக்கம் இல்லாததற்கான காரணங்களை மதிப்பிடுங்கள். இந்த பிரச்சினையை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம்? Reasons for absence of legal codification. சட்ட குறியீடாக்கம் இல்லாததற்கான காரணங்கள்.
Historical legacy. India's parliamentary privileges are rooted in the British parliamentary system, which has influenced the country's legal framework. These privileges have evolved through precedents and conventions rather than formal codification. வரலாற்று மரபு. இந்தியாவின் நாடாளுமன்ற சலுகைகள் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற அமைப்பில் வேரூன்றியுள்ளன, இது நாட்டின் சட்ட கட்டமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சலுகைகள் முறையான குறியீடாக்கத்திற்கு பதிலாக முன்னுதாரணங்கள் மற்றும் மரபுகள் மூலம் உருவாகியுள்ளன. Although Parliament has the power to define these benefits itself and enact them into law, there have been delays in implementing them. From the beginning, Parliament has shown no interest in codifying these benefits into law. பாராளுமன்றம் இந்தச் சலுகைகளை தானே வரையறுத்து சட்டமாக இயற்றுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் அதனைச் செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தே பாராளுமன்றம் இந்தச் சலுகைகளை தொகுத்து சட்டமாக்குவதற்கு விருப்பம் காட்டவில்லை. Flexibility and autonomy. An uncodified system allows Parliament to adapt to new situations without rigid constraints, maintaining its autonomy against judicial interference. நெகிழ்வுத்தன்மை மற்றும் சுயாட்சி. ஒரு குறியீடாக்கப்படாத அமைப்பு, பாராளுமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லாமல் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும் நீதித்துறை தலையீட்டிற்கு எதிராக அதன் சுயாட்சியை பராமரிக்கவும் அனுமதிக்கிறது. While benefits are not codified into law, they are used with great flexibility. This gives the President of Parliament Speaker, leader the final decision, making authority when disputes arise about privileges for Parliament or its members. சலுகைகள் சட்டமாக குறியிடப்படாமல் இருக்கும் போது அதிக நெகிழ்வுத்தன்மையுடன் பயன்படுத்தப்படுகின்றன. இது பாராளுமன்றத்திற்கோ அல்லது அதன் உறுப்பினர்களுக்கோ சலுகைகள் பற்றிய சர்ச்சைகள் எழும்போது பாராளுமன்றத்தின் தலைவரே சபாநாயகர், தலைவர் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. Complexity in definition. Defining and codifying privileges can be challenging due to their broad and diverse nature, covering issues like freedom of speech and immunity from legal proceedings. வரையறையில் சிக்கலானது. சலுகைகளை வரையறுப்பதும் குறியீடாக்குவதும் அவற்றின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மை காரணமாக சவாலானதாக இருக்கலாம். பேச்சு சுதந்திரம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து விலக்கு அளித்தல் போன்ற பிரச்சினைகளை உள்ளடக்கியது. Parliamentary sovereignty. Codification might restrict legislative flexibility and undermine parliamentary autonomy. பாராளுமன்ற இறையாண்மை. குறியீட்டு முறை சட்டமன்ற நெகிழ்வுத்தன்மையை கட்டுப்படுத்தலாம் மற்றும் நாடாளுமன்ற சுயாட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தலாம். If codification is carried out, the courts may scrutinize the law with an emphasis on equality before the law. Most members feel that this would threaten the supremacy of Parliament. குறியீடாக்கம் செய்யப்பட்டால் நீதிமன்றங்கள் சட்டத்தை சட்டத்தின் முன் உள்ள சமத்துவத்தை வலியுறுத்தி ஆய்வு செய்யக்கூடும். இது பாராளுமன்றத்தின் உயர்ந்த நிலைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் கருதுகின்றனர். Institutional inertia. Lack of political consensus on the scope and extent of privileges has hindered codification efforts. நிறுவன மந்தநிலை. சலுகைகளின் நோக்கம் மற்றும் அளவு குறித்த அரசியல் ஒருமித்த கருத்து இல்லாதது குறியீட்டு முயற்சிகளுக்கு தடையாக உள்ளது. Political unwillingness. Enacting privileges may result in the removal or reduction of controversial privileges. The power to punish for contempt. Furthermore, when a new law is enacted, it will be subject to extensive public debate. Members are not willing to lose the current extensive and undefined privileges. Therefore, no party has shown serious political will to bring this legislation. அரசியல் ரீதியான தயக்கம். சலுகைகளைச் சட்டமாக்கினால் சர்ச்சைக்குரிய சலுகைகளை அவமதிப்பு குற்றத்திற்கான தண்டனை அதிகாரம் நீக்கவோ அல்லது குறைக்கவோ நேரிடலாம். மேலும் ஒரு புதிய சட்டம் இயற்றப்படும்போது அது குறித்து பொதுவெளியில் விரிவான விவாதம் ஏற்படும். உறுப்பினர்கள் தற்போதைய விரிவான மற்றும் வரையறுக்கப்படாத சலுகைகளை இழக்க தயாராக இல்லை. எனவே எந்த ஒரு கட்சியும் இந்தச் சட்டத்தை கொண்டு வர தீவிரமான அரசியல் விருப்பத்தை காட்டவில்லை. Avoiding judicial intervention. Because the privileges are unencrypted,
Courts generally tend to avoid intervening in disputes regarding privilege violations. If privileges are enacted, they can be brought under judicial review, where the actions of Parliament can be scrutinized against the fundamental rights of the Constitution. நீதிமன்ற தலையீட்டை தவிர்த்தல். சலுகைகள் குறியிடப்படாத நிலையில் இருப்பதால் சலுகை மீறல்கள் தொடர்பான சர்ச்சைகளை நீதிமன்றங்கள் பொதுவாக தலையீடு செய்யாமல் தவிர்க்க முனைகின்றன. சலுகைகள் சட்டமாக்கப்பட்டால் நீதித்துறை மறு ஆய்வின் கீழ் அவை கொண்டுவரப்பட்டு பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் அரசியலமைப்புச் சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்படலாம். அட்ரெஸிங் த ப்ராப்ளம் பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். ரெசல்யூஷன் enact a law. Using the power conferred under Article 105 of the Constitution, a comprehensive Parliamentary Privileges Act should be enacted that clearly specifies the scope, definition and penalties of privileges. தீர்மானம். அரசியலமைப்பின் பிரிவு 105 இன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகைகளின் எல்லை, வரையறை மற்றும் அபராதங்களை தெளிவாக குறிப்பிடும் விரிவான பாராளுமன்ற சலுகை சட்டம் இயற்றப்பட வேண்டும். Comprehensive codification. Enact a Parliamentary Privileges Act that clearly defines various privileges and immunities while maintaining a balance with constitutional principles. விரிவான குறியீட்டு முறை. அரசியலமைப்பு கொள்கைகளுடன் சமநிலையை பேணுகையில் பல்வேறு சலுகைகள் மற்றும் விதிவிலக்குகளை தெளிவாக வரையறுக்கும் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தை இயற்றுதல். Judicial oversight. Establish a mechanism for judicial scrutiny to resolve conflicts between parliamentary privileges and fundamental rights. நீதித்துறை மேற்பார்வை. பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் இடையிலான மோதல்களை தீர்க்க நீதித்துறை ஆய்வுக்கான ஒரு பொறிமுறையை நிறுவுதல். Education and awareness. Educate MPs about their privileges and responsibilities to reduce misconceptions and ensure they recognize the limits of their powers. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. தவறான கருத்துக்களை குறைப்பதற்கும் அவர்களின் அதிகாரங்களின் வரம்புகளை அவர்கள் அங்கீகரிப்பதை உறுதி செய்வதற்கும் அவர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து MP-க்களுக்கு கல்வி கற்பித்தல். Periodic review. Institute regular reviews of codified privileges to ensure they remain relevant and in line with democratic values. காலமுறை மதிப்பாய்வு. குறியீட்டு சலுகைகள் பொருத்தமானதாகவும் ஜனநாயக மதிப்புகளுக்கு ஏற்பவும் இருப்பதை உறுதி செய்ய அவற்றின் வழக்கமான மதிப்பாய்வுகளை நிறுவுதல். Balancing privileges with rights. Ensure that codified privileges do not infringe upon fundamental rights and preserve the spirit of democracy. சலுகைகளை உரிமைகளுடன் சமநிலைப்படுத்துதல். குறியீட்டு சலுகைகள் அடிப்படை உரிமைகளை மீறுவதில்லை என்பதையும் ஜனநாயகத்தின் உணர்வை பாதுகாப்பதையும் உறுதி செய்தல். Potential solutions. சாத்தியமான தீர்வுகள். Parliamentary Privileges Commission. Set up a permanent commission to review and recommend changes to existing privileges based on evolving democratic norms. பாராளுமன்ற சிறப்புரிமைகள் ஆணையம். வளர்ந்து வரும் ஜனநாயக விதிமுறைகளின் அடிப்படையில் இருக்கும் சிறப்புரிமைகளில் மாற்றங்களை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைக்க ஒரு நிரந்தர ஆணையத்தை அமைக்கவும். International Best Practices. Study international best practices, such as the House of Commons and House of Lords Act, and adopt a framework similar to Australia's Parliamentary Privileges Act 1987. சர்வதேச சிறந்த நடைமுறைகள். இங்கிலாந்தின் பொது சபை மற்றும் பிரபுக்கள் சபை சட்டம் போன்ற சர்வதேச சிறந்த நடைமுறைகளை படித்து ஆஸ்திரேலியாவின் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டம் 1987 போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவும். Transparency measures. Define clear procedures for invoking privileges and establish accountability mechanisms for privilege breaches. வெளிப்படைத்தன்மை நடவடிக்கைகள். சலுகைகளை பயன்படுத்துவதற்கான தெளிவான நடைமுறைகளை வரையறுத்தல் மற்றும் சிறப்புரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை நிறுவுதல். By implementing these measures, India can promote transparency, accountability, and fairness in the application of parliamentary privileges, ultimately strengthening its democratic institutions. இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியா பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நியாயத்தை ஊக்குவிக்க முடியும். இறுதியில் அதன் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்த முடியும்.